ஹலோ எவ்ரிவன். டயபெட்டிஸ் அண்ட் ஃபீவர், சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி போன காணொலியில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்த சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி சில ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டயபெட்டிக் காய்ச்சல் வந்தப்போ கீட்டோன் டெஸ்ட்டு பார்க்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பார்க்கணுமா, அதுதான் அவங்க கேள்வி. ஸோ டயபெட்டிஸ், ஃபீவர், இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் கீட்டோன் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் பார்க்கலாம்? ரொம்ப அசந்து போனாவோ, யூரின் அதிகமாக போனாவோ, பிளட் சுகர் அதிகமாக இருந்தாவோ, உமட்டல், வாந்தி அல்லது வயிற்று வலி இது போல் ஏதோ சுச்சுவேஷன் வந்தது, பிளட் சுகர் அளவு அதிகம், இதெல்லாம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கீட்டோன் பார்க்கணும். கீட்டோன் எதில் பார்க்கலாம்? யூரினில் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் அந்த சென்டரில் அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் பிளட் கீட்டோன்ஸ் பார்க்கலாம். மைல்டு இன்ஃபெக்ஷன், சுகர் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னா கீட்டோன் அளவு நார்மலாக காட்டும். ஹை இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன், சுகர் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா கீட்டோன் அளவு அதிகமாகும். அது என்ன காட்டுது? கீட்டோன் அதிகமாக இருந்தால் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், DKA அப்படிங்கிற கண்டிஷனை அது காட்டுது. அதனால் உங்கள் டாக்டர் பார்க்க சொன்னால் அவசியம் பார்த்துடுங்க. அதை கீட்டோனை கண்டுபிடிச்சால் ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்தாச்சுன்னா தகுந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, ஐவி ஃப்ளூயிட்ஸை கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணி இந்த DKA மோசமாக போகாமல் தடுக்கலாம். உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துடலாம். தேங்க்யூ.